மாமிசம் சாப்பிடுவது நிறுத்தம். மீன் கடைகளுக்கு போய் மீன், கறி கடைகளுக்கு போய் மீன். அட, வங்காளத்து மக்கள் மீனும் சோறும் சாப்பிட்டு தான் இருப்பாங்க. நீங்க வங்காள மக்கள் கிட்ட சொல்லுங்க மீன் சாப்பிடக்கூடாதுன்னு. கறி சாப்பிடக்கூடாது, டூன் சாப்பிடக்கூடாது. அப்ப என்ன சாப்பிடுவாங்க? தலையையா சாப்பிடுவாங்க? உடைஞ்சு போயிருக்காங்க வஞ்சகமான ஆட்கள் இவங்க. பொய் சொல்றதை தவிர வேற எந்த வேலையும் இல்ல. மேலும் வங்காளம் மற்றும் மீன் சோறு என்பது ஈக்கையுள்ள கலாச்சாரம். அது ஒருபோதும் அழியாது, யாராலும் அழிக்க முடியாது. தங்களது 15 வருட கால ஆட்சியில் கூட டிஎம்சியால் உங்களுக்கு மீனை கூட கொடுக்க முடியவில்லை. அதையும் வெளியிலிருந்து கொண்டு வர வேண்டியுள்ளது. மேலும் இது டிஎம்சியின் சீர்கேட்டுக்கு ஒரு உதாரணம். வங்காள சட்டமன்ற எலெக்ஷனானது பாஜக மற்றும் டிஎம்சியால் பலதரப்பட்ட தலைப்புகள் காரசாரமாக விவாதிக்கப்படுவதை கண்டிருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் சமீபத்தில் நுழைந்திருப்பது மீன். இப்பொழுது மீன் வங்காளத்தில் உணவு தட்டிலிருந்து அரசியலுக்குள் உண்மையாகவே குதித்துள்ளது டிஎம்சி. இப்போது நீங்கள் சற்று முன் மம்தா பானர்ஜி பேசியதை கேட்டது போல பாஜக ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் வங்காளத்தில் மீன் மற்றும் பிற இறைச்சியை தடை செய்வார்கள் என்று சொல்கிறது. பாஜக இது உண்மையில்லைன்னு சொல்கிறது. இது டிஎம்சியின் வெறும் பயமுறுத்தும் செயல் என்று அவர்கள் சொல்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் அவர் பேசுவதை நீங்கள் சற்று முன் கேட்டீர்கள். மாநிலத்தில் மீன் உற்பத்தி மற்றும் மீன் சேல் தரமானதாக இல்லாததற்கு டிஎம்சி தான் காரணம் என்று அவர் கூறுகிறார். ஆனால் இதை பற்றியெல்லாம் மக்கள் என்ன நினைக்கிறார்கள், இந்த பிரச்சனை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி அறிந்து கொள்ள நான் கொல்கத்தாவில் ஒரு பரபரப்பான சலசலப்பான மார்க்கெட்டில் இருக்கிறேன். ஏன்னா ஒருவேளை அவங்களிடம் பேச தலைப்புகள் தீர்ந்து விட்டன. அதனால தான் அவங்களுக்கு இப்போ மீன் மற்றும் மட்டன் பற்றி பேசுகிறாங்க. மகாராஷ்டிரா, கோவாவை பாருங்கள். இந்த இடங்களில் எல்லாம் மாநில அரசை யார் ஆள்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அதனால அங்கே எதுவும் தடை செய்யப்படவில்லை. ஏன் அது திடீரென்று இங்கே தடை செய்யப்பட வேண்டும்? ஆசாமில் கூட அது தடை செய்யப்படலை. ஏனென்றால் என் வேலைக்காக நான் கிட்டத்தட்ட நாடு முழுவதும் பயணம் செய்கிறேன். நான் எங்கும் எதுவும் தடை செய்யப்படுவதை பார்த்ததில்லை. ஏன் தடை பண்ணுவாங்க? நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னா சாப்பிடாதீங்க. ஆனா சாப்பிட்றவங்க சாப்பிட்டு தான் ஆகணும். நான் அதைத்தான் சொல்ல வர்றேன். பாருங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற சண்டையில நாம ஏன் பாதிக்கப்படணும்? அவங்களோட அரசியல் என்னவோ அதை அவங்க பார்த்துக்கட்டும், நம்மளோட வேலை என்னவோ அதை நம்ம பார்த்துப்போம். அப்போ மீன் உங்க கலாச்சாரத்துல எவ்வளவு உள்ளார்ந்தது? மீன் பெங்காலி கலாச்சாரத்துல உண்மையில என்னன்னா, நாங்க ஆரம்பத்துல இருந்தே வாழ்ந்துட்டு வர்ற இடத்துல நாங்க ஹிந்துஸ்தானி, அதாவது நாங்க ஜெய்ஸ்வால் வகை யூபிஐ சேர்ந்தவங்க. ஆனா நாங்க டெல்லிக்கு கீழே வசிக்கிறதால நாங்க அவங்களையும் பார்த்துக்க வேண்டியிருக்கு. மேலும் எங்களுக்கு எங்க என்ன கிடைக்குதோ அதைத்தானே நாங்க சாப்பிடுவோம். எக்ஸ்ட்ராவா எங்க இருந்து கொண்டு வருவோம். அதனாலதான் நாங்க அவங்க கூட இருக்கோம். எனக்கு அப்படி தோணல. குஜராத்ல நடக்குதுன்னா இங்கேயும் நடக்கும். புஜ்ல நானே சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன். அங்க ரொம்ப பெரிய மார்க்கெட் இருக்கு. மீன், சிக்கன், மட்டன் எல்லாம் அங்க கிடைக்கும். அப்போ இங்க ஏன் இருக்காது? பப்ளிக்குக்காக ஒண்ணும் இல்லை. பப்ளிக்கு வேலை வேணும், பணி வேணும், வியாபாரம் வேணும். இப்போ எதுவுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. இந்தியாவிலையும் இல்லை, வெஸ்ட் பெங்கால்லையும் இல்லை, ரெண்டுலேயும் இல்லை. இப்போ இது யாருடைய தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க? யார் இதுக்கு பொறுப்பு? பாலிசியுடைய தப்பு தான். கொடுக்கல் வாங்கல் விவகாரம் தான். கொடுக்கல் வாங்கல் நின்றுடுச்சுன்னா எல்லாம் அதன் இடத்துல சரியாயிடும். எங்க மீன் வருதோ அங்கேயும் காசு கொடுக்க வேண்டியிருக்கு. காசு கொடுங்க, மீனை எடுத்துட்டு போங்க. அரிசி கொடுங்க. அங்க காடு தேய்க்க வேண்டி இருக்கு. ஒண்ணுமே ஆகாது, ஒண்ணுமே நடக்க போறதில்லை, நடக்காது. நான் பிஜேபிக்கு ஆதரவளிக்கல, அல்லது எனக்கு அரசியலோட ஏபிசி கூட தெரியாது. ஆனா இது எதுவும் செய்யறதில்லை, ஒண்ணுமே செய்யறதில்லை. அதனாலதான் நான் சொல்றேன், இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு இல்லையா? இது ஒரு ரொம்ப சப்பையான விஷயம். நீங்க இந்தியாவில் எங்க போனாலும் ஏதாவது கட்டுப்பாடு இருந்தா தவிர மற்றபடி நீங்க எல்லா இடத்துக்கும் போய் சந்தோஷமா இருக்கலாம். உங்களுக்கு என்ன சாப்பிடணுமோ அதை எடுத்துக்கலாம். சின்ன வயசுல இருந்தே எல்லாரும் மீன் சாப்பிட்றாங்க இல்லையா? முழுசா எல்லாரும் இப்போ மீன் சாப்பிட மாட்டாங்க. சார், ஏன் இது அரசியலாகிவிட்டது? இதுல ஏன் இவ்வளவு அரசியல் நடக்குது? இது எனக்கு தெரியாது, அது தெரியாது. ஆனா பெங்காலியும் மீனும் ஒண்ணுதான். எங்க பெங்காலி இருந்தாலும் அவங்க மீன் சாப்பிடுவாங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஆக வங்காளத்தில் மீன் மற்றும் இறைச்சிக்கு தடை விதிப்பது தொடர்பான இந்த முழு அரசியல் சொல்லாட்சி குறித்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி பலதரப்பட்ட கருத்துக்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஒன்று அல்லது 2 பேர் சொன்ன ஒரு விஷயம் அந்த என்னைய ரொம்ப பாதித்தது. அதாவது, இந்த தலைப்புகள் ஒரு பேரணி மேடையில் இருந்து பார்க்கும்போது அருமையாக தோன்றினாலும் வங்காளத்தில் அரசியல் கட்சிகள் கவனம் செலுத்த வேண்டிய பல முக்கிய பிரச்சனைகள் உள்ளன என்பதுதான்.